ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வையோடு கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். உலக மொழிகளில் தமிழ் மொழியை தனது உயிர் மூச்சாக உணர்ந்து புலமை பெற்ற, அதனால் பாரெங்கும் தமிழின் புகழ்மொழியை பரப்பிய புலவன் நம் பாரதியார். முறுக்கிய மீசையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எளிமையான தோற்றமும் கொண்ட பாரதியார் காலம் காலமாக இருந்து வந்த செய்யுள் நடை கவிதை மரபை மாற்றி புது கவிதைகளுக்கு வித்திட்ட மாபெரும் கவிஞன். பண்போடும் பணிவோடும் பகுக்கப்பட்ட பட்டறிவோடும் பெண்ணியம் போற்றுகின்ற பகுத்தறிவினை வளரச் செய்து பாட்டுத்திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேண்டும் என்று எழுச்சியோடு பாடிய மகாகவி பாரதியாரினை நினைவு கூறும் வகையில் ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியில் இன்று மகாகவி பாரதியாரை நினைவு கூறும் சிறப்பு வானொலி கவியரங்கம். பாரதி பார்த்த அறிவியல். பாரதியின் புகழையும் அவர் கண்ட அறிவியல் நுணுக்கங்களையும் பறைசாற்றும் இன்றைய சிறப்பு வானொலி கவியரங்கத்தினை தலைமையேற்று இருப்பவர் சொல்லரசர், மாண்புரு தமிழர், நற்றமிழ் நாயக்கர் மற்றும் விருதுகள் தொண்டு நிறுவனத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரான மதிப்பிற்குரிய காப்பிய கவிஞர் பேராசிரியர் பாகை ரா கண்ணதாசன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. இந்த சிறப்பு கவியரங்கத்தில் வானியல் என்னும் தலைப்பில் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் கவிதா ராஜசேகர் அம்மா அவர்களும், எந்திரவியல் என்னும் தலைப்பில் சிறுகதை மற்றும் கவிதை போட்டிகளில் பல பரிசுகளை பெற்ற எழுத்தாளர் கவிஞர் நா. கி. பிரசாத் அவர்களும், பயிரியல் என்னும் தலைப்பில் மருத்துவத்துறையை சார்ந்த கவிஞர் சத்தியசீலன் அவர்களும், பொறியியல் என்னும் தலைப்பில் நாமக்கல் பானு மகளிர் கல்லூரியை சார்ந்த தமிழ்துறை தலைவர் முனைவர் கு. மகேஸ்வரி அம்மா அவர்களும், தொடர்பியல் என்னும் தலைப்பில் கோவையை சார்ந்த எழுத்தாளர் கவிஞர் ஜி. எஸ். புவனேஸ்வரி அம்மா அவர்களும் கலந்து கொண்டு கவி பாட இருக்கிறார்கள். செவிவழியே கவிமழையில் நினைந்திட வருக வருக என வரவேற்று
தலைமை கவிஞரிடம் இந்நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறோம். மூச்சாகி நிற்பவளே, உயர்ந்த நல்ல முத்தாக ஒளிர்பவளே, அறிஞர் நாவில் பேச்சாகி திகழ்பவளே, இலக்கியத்தை பெட்டகமாய் கொண்டவளே, கவிதை தன்னை வீச்சாக்கி கொண்டவளே, மக்கள் நெஞ்சில் விளையாடி திரிபவளே, இனிக்கும் நல்ல மாச்சுவைக்கும் மிகுந்தவளே, மலரே தமிழே, காற்றாக வந்தவளே, கலைகள் தன்னை கைகோர்த்து கொண்டவளே, அள்ளும் இன்ப ஊற்றாகி சிறந்தவளே, உயிரில் தோன்றும் உணர்வாக பொழிந்தவளே, இலக்கியத்தை பாட்டாக்கி தந்தவளே, ஆசி தந்து பாவலரை ஈன்றவளே, நித்தம் இங்கே பொங்கி வரும் பூங்குணலே, தமிழே தாயே, சங்கத்தில் அமர்ந்தவளே, நிலைத்தே நிற்கும் சரித்திரத்தை படைத்தவளே, மக்கள் தம்மின் அங்கத்தில் இருப்பவளே, பொதிகையிலே பிறந்தவளே, தெற்கு நோக்கி புறப்பட்டு வந்தவளே, குதித்தே ஓடும் நதிகளிலும் நடந்தவளே, தன்னுள் ஈர்க்கும் நாதமென மிளிர்பவளே, அவ்வப்போது புலவர் நாவில் புன்னகையை உதிர்ப்பவளே, தாயே தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். அனுபவ திட்டத்தில் ஒரு அற்புத கவியரங்கம். அனுபவ திட்டத்தில் ஒரு அற்புத கவியரங்கம். அணுவையும் துளைக்கும் அறிவியல் வளர்க்கும் பொற்புடை கவியரங்கம். மூத்தோர் நலனில் முழுமையும் அக்கறை காட்டும் முத்தமிழ் கவியரங்கம். கீர்த்தியும் சீர்த்தியும் நேர்த்தியும் நிறைந்த கெழுதகை கவியரங்கம். பாரதி பார்த்த அறிவியல் என்ற பைந்தமிழ் கவியரங்கம். பாரதி பார்த்த அறிவியல் என்ற பைந்தமிழ் கவியரங்கம். சாரதியாய் 5 கவிஞர்கள் சாற்றும் கவியரங்கம். பாரதி 10 11 இத்தோடு இது என்று மெத்தனமாய் கவிதையினை மேதினிக்கு எழுதாமல் புத்தீட்டி சொல்லெடுத்து கொடுமையினை அழிப்பதற்கு மத்தாப்பாய் கவிதை தந்தவன் மகாகவி பாரதி. 10 11 இத்தோடு இது ஒன்று மெத்தனமாய் கவிதையினை மேதினிக்கு எழுதாமல் புத்தீட்டி சொல்லெடுத்து கொடுமையினை அழிப்பதற்கு மத்தாப்பாய் கவிதை தந்தவன் மகாகவி பாரதி. திக்குமுக்கு திணறுதலால் பாட்டிசைத்து தினந்தோறும் மண்டையினை போட்டுடைத்து விக்களுக்கும் முக்களுக்கும் பாட்டிசைத்து விண்ணதிர பாட்டிசைத்தோம் என்று சொல்லி தக்குமுக்கு ததிங்கினத்தோம் போடுகின்ற தமிழ் கவிஞர் பலர் இருக்க நாட்டு சிக்கலுக்கும் சிந்தனைக்கும் பாடிய வீரகவி பாரதி. எட்டும் சாதியை பொட்டி வைத்தவன், சுட்டும் விழிகளில் சுதந்திரம் விதைத்தவன், கிட்டும் விடுதலை கிளர்ச்சி செய்தவன், விழிகளில் நெருப்பினை விரைந்து பெற்றவன், ஒளிவிடும் பெண்மையை உணர்ந்து சொன்னவன், காக்கை குருவியையும் காதல் செய்தவன், பார்க்கும் அனைத்திலும் பரவசம் கொண்டவன், தீயையும் இனிதென்றவன், அதே நேரம் தீமையை பொசுக்க தினவெடுத்தவன், பாப்பாட்டிலும் பண்பை விதைத்தவன், பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி அழித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று விளையாடும் குழந்தைக்கும் வீரப்பால் ஊட்டியவன். கோப்புக்குள் ஒளிந்திருந்து குணத்து கேடாய் கொள்கையினை மறந்திருந்த மக்கள் தம்மை ஒரு வார்ப்புக்குள் அடக்கியவன். வண்டமிழால் கைகோர்த்தவன். ஈர்ப்புமிக்க சொல்லெடுத்து இதயங்களை சேர்த்தவன். எதையுமே அறிவியல் கண்கொண்டு பார்த்தவன். ஈர்ப்புமிக்க சொல்லெடுத்து இதயங்களை சேர்த்தவன், எதையுமே அறிவியல் கண்கொண்டு பார்த்தவன், எல்லாம் தமிழில் உண்டு என்று சொல்லி ஆர்த்தவன், இயங்கும் அணு ஆற்றல் சொல்லி ஐயம் தீர்த்தவன், விதிகள் புதிதாய் விளைந்து தந்தவன். பாரதி விதிகள் புதிதாய் விளைந்து தந்தவன், புதிய கவிதை பூமிக்கு சமைத்தவன், சொல் புதிது பொருள் புதிது வளம் புதிது, சோதிமிக்க நவகவிதை என்னாலும் அழியாத மா கவிதை என்று எதிலும் புதுமை எங்கும் புதுமை என்று ஏற்றம் கண்டவன். பேசும் மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்று என்ற தேசிய ஒருமைப்பாட்டை கண்டு சொன்ன ஆசு கவிஞன். 30 கோடி ஜனங்களின் சங்கம்,
30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமூகம், உலகத்துக்கு ஒரு புதுமை என்று தேசியம் பாடியவன். வெள்ளி பனிமலையின் மீது உழவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆடைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம் என்று ஆயிரம் தனையை பாயிரமாய் தந்த பைந்தமிழ் கவிஞன் பாரதி. நாளைகள் குறித்து நம்பிக்கை நவின்றவன். பரங்கியரை வெல்ல பல ஆயுதங்கள் செய்யச் சொன்ன பாரதி, அறிவில் ஓங்கும் இதழியல் பெருகிட காகிதங்களும் பெருக வேண்டும் என்றான் அந்த பைந்தமிழ் கவிஞன் பச்சை புலவன் பாரதி. கடவுளிடம் வரம் கேட்கும் போது கூட தனக்காக கேட்காமல் தரணிக்காக கேட்ட தன்மான கவிஞன் பாரதி. புள்ளை நெல்லன புரிதல், பன்றை போத்தை சிங்கவேராக்கல், மண்ணை வெல்ல திணிப்பு வரச் செய்தல் என விந்தை தோன்றிட இந்நாட்டை மாற்ற வேண்டும், சந்ததியின் நலம் வேண்டிய பாடிய சந்தக் கவிஞன் சந்தன கவிஞன் பாரதி. அண்ட வெளி பற்றியும், ஆதவ குடும்பம் பற்றியும், மண்ணியல் பற்றியும், அழிவில்லா மாசக்தி பற்றியும், விண்ணை பற்றியும், வீசும் காற்றை பற்றியும், எண்ணிலா விந்தை செய்யும் எழிலார்ந்த பூமி பற்றியும் வண்ணத் தமிழாலே வசன கவிதையை, தண்ணீரில்லாத சிந்தனையை தந்தவன் மகா கவிஞன் பாரதி. இளையோர்க்கும் பெரியோர்க்கும் எல்லோர்க்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்தையும் தந்து சென்றவன் பாரதி. கோவையில் நடைபெறும் அனுபவ திட்டத்தின் அறிவியல் கவியரங்கை பாரதி பார்வையில் பார்த்திட ஐவர் வந்துள்ளார் 5 தலைப்போடு. ஐம்பூதம் என்று நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை, அகிலத்தை இயக்குவது ஐம்பூதம் என்று சொன்னார்கள். ஐம்பொறிகள் என்று கண், காது, மூக்கு, வாய், மெய்யை சொன்னார்கள். இது மனிதனை இயக்குவது. 5 காப்பியம், 5 குழு, 5 வகை அமிர்தம், 5 இலக்கணம் என்றெல்லாம் 5 இயங்கும் அகிலத்தில் அறிவியல் 5 பாட 5 கவிஞர்கள் வந்துள்ளார். வானியல், எந்திரவியல், பொறியியல், பயிரியல், தொடர்பியல் என்று பாரதியின் சீடர்களாய் பாவலர்கள் வந்துள்ளார். இனி கவிஞர்களை அழைப்போம், வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம் என்றான் தேனை நிகர்த்த தீந்தமிழ் கவிஞன் பாரதி. பாரதியின் வானியல் சிந்தனை குறித்து தேனில் புரட்டிய தீங்கணியாய் தெள்ளுதமிழ் கவிதை பாட வருபவர் தீந்தமிழ் கவிஞர் கவிதா ராஜசேகர். தீந்தமிழ் கவிஞர் இவர் முனைவர் கவிதா ராஜசேகர். திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் அமிர்தத்துறையாய் இயங்கும் தமிழ்துறையின் தலைவர் இவர். அன்னை தமிழிலே ஆய்வுக் கட்டுரை பல அணி செய்த கவிதை தென்றல். இவர் எழுதும் கவிதை இனிக்கும் கண்ணல். கன்னித்தமிழ் வளர்த்து வரும் தமிழ் பட்டறை இலக்கிய அமைப்பின் ஈரோடு மாவட்ட தலைவர் இவர். பல பொறுப்புகளை சுமந்திருக்கும் பேராசிரியர் கவிதா இனி இந்த வானொலி மன்றத்தில் கவிதா. ஐயா வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் முனைவர் கவிதா ராஜசேகர், ஈரோட்டிலிருந்து. தமிழ் வணக்கம். மூவேந்தர் அவைதனிலே பிறந்து முத்தமிழாய் சிறந்து தென்னவன் நாட்டில் தென் பொதிகை தென்றலோடு உறவாடி மன்னது மலர்ந்த போதே மக்களுள் கலந்து சீர்மிகு சிறப்பால் விண்ணளவு உயர்ந்த உயர்தனி தமிழே உமக்கு என் முதல் வணக்கம். தலைமை வணக்கம். ஆசை கொண்டே அன்னை தமிழை போற்றி நேசத்தோடு கவிதை உலகை ஆளும் மாசில்லா மனம் கொண்டு மலர்ச்சிரிப்பால் கொள்ளை கொண்டு அன்பு உள்ளமாய் அமர்ந்திருக்கும் கவியரங்க தலைமைக்கு என் அகமகிழ் வணக்கங்கள். அறிவியல் கவியரங்கில் என்னுடைய தலைப்பு பாரதி காட்டும் வானியல். பாரதி புதுமையின் புதல்வன் நீ,
பாரதி புதுமையின் புதல்வன் நீ, பூக்களின் நெருப்புணர்ந்த புண்ணியன் நீ, அருமை அருமை. பூக்களின் நெருப்புணர்ந்த புண்ணியன் நீ, புழுதி காட்டினை கூட புண்ணிய நீரால் நிரப்பிய காட்டாறு நீ, புழுதி காட்டினை கூட புண்ணிய நீரால் நிரப்பிய காட்டாறு நீ, முறுக்கிய மீசையிலே தமிழரின் செருக்கினை காட்டி, முறுக்கிய மீசையிலே தமிழரின் செருக்கினை காட்டி, பாவையரின் மணக்கடல் அளந்து பாரிலுள்ளோர் பசிக்கெதிராய் பெரும் குரலும் தந்து, பாவையரின் மணக்கடல் அளந்து பாரிலுள்ளோர் பசிக்கெதிராய் பெரும் குரலும் தந்து, பாமரர்களின் அறிவு கண்ணை திறக்க அறிவியலும் பாடிய வண்ணி, பாமரர்களின் அறிவு கண்ணை திறக்க அறிவியலும் பாடிய வண்ணி. பாரத நாட்டில் பன்னூறாண்டாய் நூற்கணம் மறந்ததை நொந்து வருந்தி, பாரத நாட்டில் பன்னூறாண்டாய் நூற்கணம் மறந்ததை நொந்து வருந்தி, இடையின்றி அணுக்களின் ஆட்சிதனையும் கதிர்களின் சுழற்சி தன்னையும், இடையின்றி அணுக்களின் ஆட்சி தன்னையும் கதிர்களின் சுழற்சி தன்னையும் இனிதாய் எடுத்தியம்பி, இதை போலன்றோ எனது மனதியக்கமும் என்று, இதை போலன்றோ எனது மனதியக்கமும் என்று எளிதாய் அறிவியலை உள்வாங்கி உரைத்திட்ட பாங்கதையும் என் சொல்ல, எளிதாய் அறிவியலை உள்வாங்கி உரைத்திட்ட பாங்கதையும் என் சொல்ல. விளக்கி உரைக்க அரியதென விரிந்த வான வெளியென, விளக்கி உரைக்க அரியதென விரிந்த வான வெளியென, அண்ட வெளியதனை அழகாய் உணர்ந்து, அண்ட வெளியதனை அழகாய் உணர்ந்து, வெளியும் ஒளியும் கொள்ளும் மோனத்தில் வழியின் வதையை வகையாய் எடுத்துரைத்து, வெளியும் ஒளியும் கொள்ளும் மோனத்தில் வழியின் வதையை வகையாய் எடுத்துரைத்து, ஒளித்தேவனின் வழி தோன்றலாய் 9 தாண்டியும் கோள்கள் உள்ளதெனவும், ஒளித்தேவனின் வழி தோன்றலாய் 9 தாண்டியும் கோள்கள் உள்ளதெனவும், ஈர்ப்பின் விசையதனால் வரை கடவாது அவை வட்டமிடும் போக்கினையும், ஈர்ப்பின் விசையதனால் வரை கடவாது அவை வட்டமிடும் போக்கினையும் உணர்ந்து உரைத்திட்ட பாங்கதுவும், உணர்ந்து உரைத்திட்ட பாங்கதுவும், ஒப்புயர்வில்லா பாரதியே நின் ஒன்னிய வாணியல் அறிவன்றோ, ஒப்புயர்வில்லா பாரதியே நின் ஒன்னிய வாணியல் அறிவன்றோ. திணையின் மேல் பனை வைத்தார் போன்று, திணையின் மேல் பனை வைத்தார் போன்று, புனைந்த நெடுவாழ் நட்சத்திரமதை, புனைந்த நெடுவாழ் நட்சத்திரமதை என்றோ ஏட்டில் எழுதி வைத்த தமிழரின் மாண்புரைத்து, என்றோ ஏட்டில் எழுதி வைத்த தமிழரின் மாண்புரைத்து, 75 வருடம் கடந்து வந்திட்ட, 75 வருடம் கடந்து வந்திட்ட இடர் மிகும் வாழ் நட்சத்திரம் அதனால் தீங்கில்லை என்பதனை தூமகேது தொல்லையில்லா கேது எனவும், தூமகேது தொல்லையில்லா கேதெனவும், அழிவில்லா சக்தி அதுவும் ஒளி வழியின் ஒன் துணை அதனால், அழிவில்லா சக்தி அதுவும் ஒளி வழியின் ஒன் துணை அதனால், உலகத்தின் இயக்கம் அதை உறுதி செய்கிறது, உலகத்தின் இயக்கம் அதை உறுதி செய்கிறது. இதனாலேயே இவ்வையகம் இன்னும் உயிர் உடைத்ததாய் இருக்கிறது, இதனாலேயே இவ்வையகம் இன்னும் உயிர் உடைத்தாய் இருக்கிறது எனவும், அக்கால வானியலை இக்காலத்தோறும் வியக்கும் வண்ணம், அக்கால வானியலை இக்காலத்தோறும் வியக்கும் வண்ணம், அணு அணுவாய் விளக்கிட்ட நின் கவித்துவத்தின் மாண்புரைக்க, அணு அணுவாய் விளக்கிட்ட நின் கவித்துவத்தின் மாண்புரைக்க, கவினுலகில் நான் இன்னும் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன், கவினுலகில் நான் இன்னும் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். விண்ணுலகமும் வியந்து பார்த்திடும், மண்ணுலகமும் மயங்கி பார்த்திடும் மகா கவியே, விண்ணுலகமும் வியந்து பார்த்திடும், மண்ணுலகமும் மயங்கி பார்த்திடும் மகா கவியே, தமிழ் கூறும் நல்லுலகில் நீ மட்டும்தான் என்றுமே மா கவியே, தமிழ் கூறும் நல்லுலகில்
நீ மட்டும்தான் என்றுமே மா கவியே. என்றும் நின் கவித்துவத்தின் காதலோடு நான், என்றுமே நின் கவித்துவத்தின் காதலோடு நான். கவிப்பாட களம் தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது முனைவர் கவிதா ராஜசேகர். நன்றி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம்.